வெத்தலை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இதில் வந்து பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் பி எல்லாம் இருக்குது வெத்தலையில். அதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. முதல்ல ஒரு பாதாம் பீஸினா நாள் நைட்டே கொஞ்சம் ஊற போட்டு வச்சுக்கோங்க. எவ்வளோ பாயசம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெத்தலையை பண்ணிக்கோங்க. நான் ஒரு 6 வெத்தலையை எடுத்து நல்லா தண்ணி விட்டு மைய அரைச்சி வடிகட்டிக்கிறேன். வடிகட்டி அதை சாரை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். பாயசம்னு சாப்பிட்டோம் அவ்வளோ சத்து இது. இந்த பாருங்கள், இதை எடுத்து வடிச்சுக்கணும். அப்படியே வெத்தலை வாசனை அப்படியே தூக்குது. நல்லா ஃப்ரெஷ் வெத்தலையாக பண்ணிக்கோங்க. வெத்தலையை எப்போவுமே பின்னாடி நல்லா அலம்பிக்கணும். காம்பை கிள்ளிட்டு நல்லா அலம்பிக்கணும், பூச்சி இருக்கும். இப்போ இந்த பாதாம் பிசினை ஊறிடுச்சு, அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா 3ஐயும் ஊற போட்டு வச்சுருக்கேன். அதையும் எடுத்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இதை பாலில் கலந்து கொதிக்க விடணும். அதனால் நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸு வந்து இதே நட்ஸை வந்து கொஞ்சம் 1-2 உடச்சி வச்சுக்கணும். மேலே தூவுறதுக்கு, அந்த பாயசத்துக்கு மேலே தூவுறதுக்கு பொடி பொடியாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறைனே வந்து நட்ஸ் மாதிரி போட்டுக்கணும். அது வச்சுக்கோங்க. இப்போ பாலை நல்லா காய்ச்சுங்க. நல்லா ஆன் பண்ணி காய்ச்சி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் பாதாம் பீஸினை போடணும். எவ்வளோ பால் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பாதாம் பீஸினை போட்டு நல்லா ஊற வச்ச பாதாம் பீஸினை கலந்துட்டு இந்த நட்ஸ் போட்டு அரைச்சிருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு அப்புறம் வெத்தலை சாறு எடுத்து வச்சுருக்கோம்ல பிழிஞ்சு, அந்த வெத்தலை சாறையும் இதில் விடணும். கடைசியாக இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வெத்தலை சாறையும் இதில் போடுங்க. சர்க்கரை போடுங்க. எவ்வளோ பாயசத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை போடுங்க. சர்க்கரத்தை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாலை நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து வெத்தலை சாறை அதில் விட்டு அதையும் சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலே கொஞ்சம் க்ரீனிஷாக ஆகிடும். வெத்தலை சாறு விட்டோன்னா கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் பாதாம் பவுடர் போடுறேன், பாதாம் மிக்ஸ் போடுறேன். இதுலேயே வந்து குங்குமப்பூ இருக்கும், பாதாம் பருப்புலாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக போடுறேன். இல்லை நீங்கள் வேண்டாம் அப்படின்னா தனியாக குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம். நான் வந்து இதில் பாதாம் மிக்ஸ்லேயே இருக்குங்கிறனால அதை போட்டிருக்கேன். இப்போ உடச்சி வச்சுருக்கோம்ல 1-2 நட்ஸு, அதையும் அதில் போட்டு நல்லா கலக்குங்க. ஃபுல்லாக கொஞ்சம் சாரப்பருப்பை ஊற போட்டு வச்சுருக்கேன் மேலே வந்து டெக்கரேஷனுக்காக. பார்த்தா இந்த நட்ஸும் சேர்த்து அதில் ஊறிடுது. அப்போ சாரப்பருப்பு, ஊற வச்ச சாரப்பருப்பு எடுத்து அதில் போட்டுறேன். இப்போ அவ்வளோதான் ரெடி. இது ஆற வச்சும் சாப்பிடலாம், சில்லுன்னு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம், சூடாகவும் இந்த பாயசத்தை சாப்பிட்லாம். சில்லுன்னு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஒரு டம்ளரில் இந்த வெத்தலை பாயசத்தை போடுங்க. ஒரு டம்ளரில் விட்டு மேலே அந்த ஆல்ரெடி இந்த இது ஊற வச்ச சாரப்பருப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் ஒரு டெக்கரேஷனுக்காக அது மேலே கொஞ்சம் தூவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பசங்க 1 டம்ளருக்கு 2 டம்ளர் குடிப்பாங்க. சளி இல்லாமல் நல்லா கரைஞ்சிரும். கஷாயம்னா குடிக்க மாட்டாங்க, இதை குடிப்பாங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.